முடிமன் ராமசாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கடுமையான விமர்சனம் இல்லையா? எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே குரல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுன்றது சரியான புள்ளியா? மக்களுக்கான திட்டங்களை சரியா நிறைவேற்றப்படுதா, மக்களுடைய திட்டங்கள் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு ஒரு யுக்தியா தானே இதை பார்க்க வேண்டியது இருக்கும். இதை விமர்சிக்க வேண்டிய புள்ளி எங்க இருந்து உருவாகுது? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்றுதான் நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய நண்பர் ஒருவர் சொன்னார், ஏன் 4 ஆண்டுகள் செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் இப்போது செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த அரசு என்று 4 ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்ததா என்பதை போலெல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். நானும் அதிலிருந்து மாறுபட்டவன் இல்லை. இருந்தாலும் ஒரு அரசு சில திட்டங்களை கொண்டு வருகிற போது அந்த திட்டங்களை நாம் வரவேற்க வேண்டுமே தவிர அந்த திட்டங்களுக்கான காரணங்களை ஆய்ந்து கொண்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு நாம் இடையூறாக இருந்து வரக்கூடாது. இது முக்கியமாக நம்மை போன்றவர்கள், அரசியல் விமர்சனம் செய்கிறவர்கள் அதிலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை மட்டும்தான் நாம் இன்றைக்கு விமர்சிக்க வேண்டும். இந்த திட்டத்தில் என்ன குளறுபாடுகள், என்ன அதிகார துஷ்பிரயோகங்கள், என்ன அரசு பணம் விரயம் செய்யப்படுகிறது என்பதை பற்றி மட்டும்தான் இன்றைய விவாதத்தின் தலைப்பு பொருளாக இருக்கிறதை தவிர அவர்கள் எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பற்றின விவாதம் இது அல்ல. அது தனியாக நாம் நடத்த வேண்டிய தலைப்பு கொடுத்தால் தனியாக நடத்தலாம். ஆனால் ஒரு அரசு 4 ஆண்டுகள் அந்த அரசு என்னென்ன பணிகளை செய்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி ஒரு முகாமை நடத்தி அங்கே என்ன நடந்திருக்கிறது, என்ன மிச்சம் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நடத்துகிறார்கள். நான் இவர்களை பார்த்து கேட்கிறேன், காமராஜருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்கிறார்களே, பொற்காலம் என்றால் என்ன? மக்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்றுதானே பொருள். அப்படியானால் இந்த 40-50 ஆண்டு காலம் கழித்தும் இன்னமும் மக்கள் அடிப்படை தேவைகளை கூட கிடைக்காமல் இருக்கிறார்களே, அப்படியானால் அது எப்படி பொற்கால ஆட்சியாக இருக்க முடியும்? பொற்கால ஆட்சி என்பது எந்த ஆட்சியாளரும் மக்களுடைய எல்லா திட்டங்களையும் எல்லா நிலைமைகளையும் அவர்களுக்கு தேவையானவைகளையும் விரைவு செய்துவிட முடியாது. நான் முடிமன் ராமசாமி, நான் உடச்சே உங்ககிட்ட கேட்கிறேன், இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற இந்த திட்டத்தின் மூலமாக என்ன அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்குது? அதை உடச்சு பேசுங்களேன். நான் சொல்லவில்லையே, அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அதிகாரிகளை பயன்படுத்தித்தான் ஒரு அரசு அதிகாரிகளை பயன்படுத்தித்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியுமே தவிர அதிகாரிகள் இல்லாமல் எந்த திட்டத்தையும் எந்த அரசு நிறைவேற்ற முடியாது. அப்போ எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அரசு பணத்தையோ அதிகாரத்தையோ அதிகாரிகளையோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலையா திமுக அரசாங்கம் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின்? தேர்தல் இன்னும் வந்துவிடவில்லை. தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 8 மாத காலம் 10 மாத காலம் இருக்கிறது. அதற்குள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு அரசு முடங்கி போக அதுக்குள் செல்லாது. தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்த பின்பு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு, தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்த பின்பு ஒரு அரசு இது போன்று செய்தால் அதை நாம் குறை சொல்லலாம், அதில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டலாம், தவறில்லை. இப்போ முதலமைச்சர் ஒரே நிமிஷம் முடிமன் ராமத், அப்போ முதலமைச்சருடைய செயல்பாடுகளோ அல்லது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற இந்த விஷயமோ அரசியலுக்கு அப்பாற்பட்டது, ஒரு அரசு இயந்திரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறாரு, அப்படிதான் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட 40 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத 40 ஆண்டு காலம் தீர்க்கப்படாமல் இருந்த மீனவர்களுக்கான பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் மக்களின் கோரிக்கை, அவர்களுடைய மக்களுக்கான தேவைகள் தீர்வு செய்யப்பட்டிருக்கிறதா? அது ஏற்புடையது. அவ்வளவுதான். முடிமன் ராமசாமி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நல்லா தெரிஞ்சவர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியும் இதே விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இதே புள்ளியில தான் நிக்கிறாரு. அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்க சும்மா சொல்லிடுவாங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை? இல்ல, எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியின் மீது குறை சொல்வது என்பதுதான் அவர்களுடைய வாடிக்கையாக இருக்கும். அது நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை. நான் ஒன்றும் திமுக அரசாங்கம் முழுமையாக எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டது, எல்லா தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறது, மிகப்பெரிய சிறப்பான அரசாங்கத்தை ஸ்டாலின் கொடுத்து விட்டார் என்று சொல்கிறவன் அல்ல, சொல்ல போவதும் இல்லை. ஆனால் அரசு நிறைவேற்றுகிற திட்டங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுமையானால்
அதை நாம் வரவேற்கத்தான் வேண்டும். இன்று 4 ஆண்டு கழித்து அதற்கான உங்களுடைய அனுமதியோட குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் நந்தகுமார், ஒரு நிமிஷம். நீங்க நந்தகுமார் இவ்வளவு நாள் நீங்க பேசுறீங்க, தேர்தல் தேதி அறிவிக்கல, தேர்தலுக்கான எந்த சிம்டம்ஸும் தெரியல அப்படின்றப்போ அவங்க ஒரு பயணம் போறாங்க, திட்டங்கள் சரியா செஞ்சிருக்கிறதான்ற அந்த கேள்வியை தானே அவர் பிரதான வைக்கிறாரு. இல்லை சூப்பர். இப்போ முடிமன் ராமசாமி பேசுறது வந்து கேட்கும்போது அப்படியே தேனில் காதில் வந்து தேன் பாயுது, சூப்பராக இருக்குது. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன இதில் இவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு செய்கிறதெல்லாம் பாராட்டணும். நம்ம கேட்குற கேள்வி 4 வருஷம் செய்யாமல் இந்த 4 வருஷம் ஆரம்பத்துலேருந்தே செஞ்சிருந்தீங்கன்னா இதை சூப்பராக பண்ணியிருந்திருக்கலாமேங்கிற ஒரு விமர்சனம். ரெண்டாவது, இப்போ இந்த திட்டத்தில் உங்களுடன் சாணியத்தில் ஏதாவது ஒரு புது திட்டங்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? எல்லாமே இருந்த திட்டத்துக்கு தான் பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு ஒன்றும் இல்லை. சட்டசபை நடக்குது இல்லையா கூட்டத்தொடர், அதுல சிட்டிசன் சார்ட்டர்னு இருக்கு. பொதுமக்கள் சேவைக்கு உண்டான அந்த காலக்கெடுவை நிர்ணயிச்சு ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை 1000 கோடியை செலவு பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு கேம்பே நடத்த வேண்டியதில்லை. சாதாரணமா சட்டசபையில ஒவ்வொரு மக்கள் சேவைக்கும், ஏன்னா இன்னைக்கு 45 நாள்ல நீங்க எல்லாத்தையும் முடிக்க போறீங்க. அப்ப 45 நாள்லயே உங்களால எல்லாம் முடிக்க முடியும்னா நீங்க அதை சிட்டிசன் சார்ட்டர் போடலாமே. போடலாம். அப்ப இதுக்கு 5 நயா பைசா செலவு வேண்டியது இல்லையே. அப்ப இன்னைக்கு அதையெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யாம எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க வந்து இத ஊரூரா போய் கேம்ப் நடத்தும்போது தேவையில்லாத செலவு. முடிபண்றாம சபை தேவையில்லாத விஷயம் தான். ஒரே நிமிஷம், ரொம்ப ஷார்ப்பா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அரசாங்கத்தினுடைய திட்டம் அல்லது ஒரு ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அறிஞ்சிக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மை திமுக அரசாங்கம் வந்த உடனே கொண்டு வந்தாங்க. அந்த அந்த அடிப்படையில் கூட செய்யலையே இதை டேஷ்போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா? 45 நாட்களில் முடிக்க போகிறோம் என்று சொல்வதை மக்களும் நம்ப மாட்டார்கள். நம்பாததை நீங்க போய் செஞ்சுட்டு இருக்கிறத எப்படி பாராட்ட முடியும்? மக்களே நம்ப மாட்டாங்க இந்த 45 நாளுக்குள்ளார முடிச்சிருவாங்கங்கிறத. அதை தான் பிரதான முழக்கமா வச்சு இன்னைக்கு அரசாங்கம் உங்களுடன் ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இது மக்களே நம்ப மாட்டாங்கன்னா அப்புறம் இந்த திட்டத்தை எப்படி பாராட்ட சொல்றீங்க சார்? மக்களுக்கு தெரியும் 45 நாள் இல்ல, 4 ஆண்டு காலம், இன்னும் 5 ஆண்டு காலம் கொடுத்தாலும் எந்த அரசும் மக்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி விடாது என்பது மக்களுக்கு தெரியும். எப்படி பாராட்ட சொல்றீங்க? எந்த அடிப்படையில பாராட்ட சொல்றீங்க? எந்த அடிப்படையில பாராட்ட சொல்றீங்க சொல்லுங்க. முடிமன் எந்த அடிப்படையில பாராட்டணும் இந்த திட்டத்தை? என்னை பொறுத்தவரையில் அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருமையானால் அந்த திட்டத்தில் மக்களுக்கு நலம் பயக்கும் இது இருக்குமேயானால் இது எந்த வகையில நலன் பயக்கும்னு சொல்லுங்களேன். எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிடுச்சு. தமிழ்நாடு முழுசுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பயணத்தை தொடங்கிட்டாரு. இந்த சமயத்துல ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வருதுன்றதும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் கேம்ப் போட்டு அங்க கொண்டு போய் நிறுத்துறதும் அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை உண்மையாக்கக்கூடிய செயல் தானே? நிச்சயமாக இல்லை. என்னை பொறுத்தவரை அப்படி நான் பார்க்கவில்லை. காரணம், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கிற அரசு அதிகாரிகள் அங்கே கூடுகிற போது, ஒட்டுமொத்தமாக கூடுகிற போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு அங்கே தீர்வு காண முடியும், உடனடியாக தீர்வு காண முடியும். ஏன்னா நீங்க எதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் குறை தீர்க்கும் நாள் நடத்துறீங்க? அந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள்ல நம்முடைய பெட்டிஷன்ஸ்க்கு வேல்யூ இருக்கும். மற்ற நாள் போய் இங்க பெட்டிஷன் கொடுக்கறதுல ஒரு வேல்யூ இருக்காது. அந்த அப்பத்த பக்கத்திலே தாசில்தார் இருப்பாரு, பக்கத்திலே அந்த ஆர்டிஓ இருப்பாரு, கலெக்டர் கூப்பிட்டு உடனே சொல்லிடுவாங்க இது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியானால் அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக கூடுகிற போது அங்கே அந்த அந்த நம்ம கொடுக்கிற அந்த மனுக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நான் இப்படி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கேட்கிறேன், கிராம சபை கூட்டம் நடக்குது அல்லது மக்கள் குறைதீர் கூட்டம் நடக்குது, இதுல எல்லாத்தையும் செய்ய முடியாது, இதுல எல்லாத்தையும் சாதிக்க முடியாதத உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக எப்படி சாதிக்க முடியும் சொல்லுங்களேன். இல்ல, எப்படி சாதித்து விடலாம் என்று அரசு நம்புகிற காரணத்தால் தானே ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அப்போ மக்கள் குறைதீர் திட்டம் ஃபெயிலியர் மாடல் அப்படி சொல்றீங்களா? மக்கள் குறைதீர் கூட்டத்துல எதுவும் நடக்கல, சிஎம் ஸ்பாட்டுக்கு போனாதான் நடக்கும்ன்ற ஒரு புள்ளியை நோக்கி தான் நகர்த்துறாரு முடிமன் ராமசாமி. இல்ல, நான் அப்படி சொல்லல. அதாவது முதல்வரே ஒரு இடத்துக்கு போகிற போது அதனுடைய மதிப்பு கூடும். அதுதான் நானும் கேட்கிறேன். கிராம சபை கூட்டம் நடக்குது இல்லையா, வருடத்திற்கு பல நாட்கள் கிராம சபை கூட்டம் நடக்குது, மக்கள் குறைதீர் கூட்டம் நடக்குது. இது ரெண்டை தாண்டி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வருதுன்னா அப்போ இந்த 2 திட்டங்கள் ஃபெயிலியர் மாடல் தான் அர்த்தம். இந்த திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். இல்ல, அப்படி நீங்க அதாவது ஒட்டுமொத்தமாக நாம அதை புறந்தள்ளிவிட்டு இதெல்லாம் கொண்டு வராங்க, அதனாலதான் இதை கொண்டு வராங்க அப்படின்ற பார்வை எனக்கு இல்ல. அப்படி இல்ல.
என்னுடைய பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறது. மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய எந்த செயல், எந்த வடிவத்தில், எந்த பெயரில் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அது மக்களுக்கு இல்ல அவர் சொல்றாங்க மக்களுக்கு நன்மை பயக்கணும், மக்களுக்கு திட்டங்கள் போய் சேரணும், மக்கள் குறை தீர்த்து கூட நடக்கிறாங்க, அதுல ஓரளவுக்கு போய் திட்டங்கள் சேருது, கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க, அதுல போய் ஒரு திட்டம் சேருது, உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக இன்னும் திட்டம் போகுது இல்லையா? அப்போ திட்டங்கள் எளிய மக்களை சென்றடைவதற்கான எல்லா ஜன்னலையும் திறந்து விடுறதானே அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதன் மேல ஏன் விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? சூப்பர், அதனால தான் சொல்றேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் போகும்போது ஒரு கேம்ப் நடத்துறதுங்கிறது வந்து ஓகே, வரவேற்கக்கூடியது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற இந்த 4 வருஷமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரோல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இவர் வந்து எதா இருந்தாலும் வந்து அதிகாரிகள் மூலியமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கணும் இல்லையா? அப்போ இந்த திட்டங்கள் பூரா இன்னைக்கு மக்களை போய் சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்குன்னு அண்ணன் பாலசிங்கமும் சொல்றாரு. அப்போ இது வரைக்கும் நான் உடைச்சு கேட்கிறேன் நந்தகுமார், இதுல என்ன ப்ராப்ளம் வருது? ஏன் இப்போ அவங்க சொல்றதுன்னா, அவர் சொல்ற மாதிரி 3 திட்டங்கள் அடுத்து இன்னும் சில திட்டங்களை கொண்டுட்டு வந்தா கூட திட்டங்கள் மக்களுக்கு போகுது இல்லையா? அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க உடைச்சே பேசுவோமே. இப்ப ஒரே நிமிஷம் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இது எந்த இடத்துல, ஒரே நிமிஷம், இது எந்த இடத்துல நான் வரேன், இது எந்த இடத்துல வந்து இது அரசியலை நோக்கி தேர்தலை நோக்கி இந்த நடவடிக்கை போகுது? இப்போ எந்த இடத்துல வந்து இது தேர்தலை முன்னிறுத்தி இந்த மாதிரி செய்யறாங்கிறது வருதுன்னா, இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கும் போதே அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் அது 22 மாசம் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தகுதியான மகளிருக்கு 1000 ரூபாய்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும்னாங்க. அப்புறம் திருப்பி அதை மாத்திட்டாங்க, தகுதியான மகளிருக்குன்னு தான். இன்னைக்கு திருப்பி அதுக்கு வந்து அந்த கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து நீங்க சப்சிடியில வந்து 4 வீலர் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. பென்ஷனை வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இன்னைக்கு அதை பூரா ரிலாக்ஸேஷன் பண்றீங்க. அது எதுக்காக பண்றீங்க? அன்னைக்கு தகுதி இல்லாத மகளிர் இன்னைக்கு எப்படி தகுதி இருக்கக்கூடிய மகளிரா மாறுறாங்க? அப்ப அன்னைக்கு வந்து நீங்க 4 வீலரை சப்சிடியில வாங்கி இருந்தா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இன்னைக்கு வந்து அதே வந்து நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா கொண்டு வரும்போது, அப்ப இது தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரமா பார்க்காம இது மக்களுக்கு உண்டான நலத்திட்டமா எப்படி பார்க்கறது? பேச